அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான போர் தற்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. 13வது நாளாக அமெரிக்கா ஈரானின் பல்வேறு ராணுவ இலக்குகள் மீது இடைவிடாத வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள சமீபத்திய எச்சரிக்கை உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. இதுவரை உலகம் பார்த்திராத வகையிலான ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை ஈரான் மீது நடத்த தான் திட்டமிட்டு வருவதாகவும் அதற்கான முடிவை மிக விரைவில் எடுக்கப் போவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு இன்னும் போதிய வழி கிடைக்கவில்லை என்ற அவரது வார்த்தைகள் இந்த போரின் தீவிரம் வரும் நாட்களில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதையே ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை அலுவலகமான சென்ட்காம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் ஹக்வாஸ் மற்றும் பந்தர் அப்பாஸ் போன்ற முக்கிய துறைமுக நகரங்களில் அமெரிக்க ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு ஈரானும் அதன் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் அச்சுறுத்தலாக இருப்பதால் ஈரானை பணிய வைக்க இந்த தாக்குதல்களை தவிர வேறு வழியில்லை என்று அமெரிக்கா வாதாடுகிறது. இதற்கிடையில் செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. இது உலக பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் எரிபொருள் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகவும் மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். நான் கேட்டால் அடுத்த 2 நிமிடத்தில் இஸ்ரேல் எங்களுடன் இணையும், ஆனால் எங்களால் தனியாகவே எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் தனது நாட்டின் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ஈரானால் சேதமடைந்த கப்பல்களுக்கு இழப்பீடு வழங்க அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் பல பில்லியன் டாலர் சொத்துக்களையே பயன்படுத்தப் போவதாகவும் அவர் ஒரு புதிய பொருளாதார தாக்குதலை தொடங்கியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட மெகா தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற சூழல் நிலவுகிறது. இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய போர் மேகங்களை சூழ்ந்துள்ளதால் ஒட்டுமொத்த உலகமும் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளை அச்சத்துடன் கவனித்து வருகிறது.